அரசுக்கு எதிரான பிரேரணைக்கு முழு ஆதரவு. கோட்டபாயவுக்கும் எதிராக பிரேரணை வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்தது. பின்னணியில் அமெரிக்கா. நாட்டில் தொடரும் நெருக்கடி நிலை. வெளிநாட்டுக்கு படையெடுக்கும் மக்கள். கொட்டும் மழையிலும் இரண்டாவது நாளாக ஜனாதிபதி செயலகம் முற்றுகை. தொடரும் போராட்டம். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை. களமிறங்க தயாராகும் முப்படையினர். அடுத்த வாரம் புதிய அமைச்சரவை வெளியாகியுள்ள தகவல். எனக்கும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்த தோன்றுகின்றது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆதங்கம். யுத்த காலத்தில் எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியை ஞாபகப்படுத்திய புதிய ஆளுநர். 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை பெறும் வகையில் இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். அரியநேத்திரன் தெரிவிப்பு. இலங்கையின் தற்போதைய நிலை. கனடா விடுத்துள்ள அறிவிப்பு. சிறைக்கு செல்ல தயாராகுங்கள். கோட்டபாயாவுக்கு பிரபல நடிகை எச்சரிக்கை. சீனா இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கிய உணவுப் பொதிகள். மக்கள் போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவை அல்ல. வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடம் GLP தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியம் செல்ல தயார். நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. நாமல் தொடர்பில் வெளியான முக்கிய விடயம். ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய சிங்கள ஊடகம். கோட்டபாயாவின் திடீர் அழைப்பு. இன்று மாலை விசேட பேச்சுவார்த்தை. பிரதமர் பதவியில் இருந்து விலகும் முடிவை எடுத்த மஹிந்த. திரைமறைவில் நடந்த காய் நகர்த்தல்கள். அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற விசாரணை பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியை பதவி விலகுமாறு நாட்டு மக்கள் கூறுகின்றனர். அவர் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. எனவே இதற்கு எதிராக அரசியலமைப்பு ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஒன்று அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என அல்லது ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டு நிலவும் அபாயகரமான சூழ்நிலை காரணமாக வேறு நாடுகளுக்கு செல்லும் நோக்கத்தில் கடவுச்சீட்டு பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இளைஞர் யுவதிகளின் எண்ணிக்கை 30 முதல் 40% அதிகரித்துள்ளது எனவும் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் வீடுகள் வாகனங்கள் விற்பனை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவும், வெளிநாடு செல்வதற்காக பணத்தை தேடிக்கொள்ள இவ்வாறு வீடுகள் வாகனங்கள் விற்கப்படுகின்றது என தெரிய வந்துள்ளது. இதேவேளை வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் இந்நாட்டில் வசிக்கும் தமது நெருங்கிய உறவினர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்வதும் அதிகரித்து காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கின்றது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பலர் அங்கிருந்து வெளியேறாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளது. ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சரவை நியமனம் அடுத்த வாரம் இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போதும் அரசாங்கத்தின் எந்தவொரு செயற்பாடுகளையும் நிறுத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அமைச்சர்கள் தற்போது அமைச்சுகளில் கடமையாற்றி வருவதாகவும், ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பாராளுமன்றத்துக்கு வந்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தம்மை தவிர்த்ததாகவும், ஆனால் பாராளுமன்றத்தில் தங்கியிருந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பொதுமக்கள் எதிர்பார்த்ததாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அரசியல் அமைப்பை மீறியதற்காக 2018 நீதிமன்றத்துக்கு சென்ற எதிர்க்கட்சி எம்பிகள் அநியாயமாக இப்போது தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை அரசியல் அமைப்பின் பிரகாரம் ராஜினாமா செய்ய நிர்பந்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசையில் நிற்கும் மக்கள் அரசாங்கத்தை கோட்டாகோகோம் என்று அழைப்பதில் ஆச்சரியமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் வீதியில் இறங்கி அரசாங்கத்தை சபித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைக்கு அரசு சார்பிலும் பொதுஜன பெரமுன சார்பிலும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வாறாயினும் 7-8 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் வீட்டில் இருக்கும் போது தானும் வீதிக்கு வந்து போரிட முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தின் போது நாடு இவ்வாறானதொரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த போதிலும் தேவையான தீர்மானங்கள் முன்கூட்டியே எடுக்கப்படாமையினால் மக்கள் அதனை உணரவில்லை என மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் அவசர நிலை என்ற தலைப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்தார். 2009-2008 நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்வதாகவும், இந்நேரத்தில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். இது இன்னும் சவாலான நேரம். போர்க்காலம் மக்கள் உணரும் முன்னரே நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்தோம். அப்போது நானும் மத்திய வங்கியின் அதிகாரியாக இருந்தேன். நாட்டில் முதலீட்டை அதிகரிக்கவும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி $2.6 பில்லியன் திரட்ட தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்தோம். அதன் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் நாட்டுக்கு நிறைய பணம் கொண்டு வந்தனர். அதற்கேற்ப அப்போது மக்கள் உணராத பெரும் சவாலில் நாங்கள் இருந்தோம். ஆனால் யாருக்கும் தெரியாது. அதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே நடவடிக்கை எடுத்தோம். அந்த நடவடிக்கை எடுக்கப்படாவிடில் யுத்தம் முடிவடைந்து நாடு முழுவதுமாக அராஜகமாக இருக்கும். அப்போது அரசியல் அதிகாரிகள் இதனை ஏற்று இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் அளித்தனர். ஆனால் இப்போது அது மக்கள் சங்கடப்படும் வரை உள்ளது. மற்றொரு விடயம் என்னவெனில் 2009 மட்டுமே பொருளாதார நெருக்கடியை சந்தித்தோம். ஆனால் இன்று அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை ஆகிய மூன்றும் ஒன்றாகிவிட்டது. நாங்கள் இதை செய்ய விரும்புவதால் நான் இதை ஏற்றுக்கொண்டேன். என்னவென்றால் எங்களிடம் தொழில்முறை திறன் மற்றும் உறுதிப்பாடு உள்ளது. ஆனால் அடுத்த ஓரிரு மாதங்களில் பணவீக்கம் மேலும் அதிகரிக்காமல் இருக்க நாம் இப்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முடிவின் முடிவு இன்னும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே இருக்கும். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பது இப்போது முடிந்துவிட்டது. மக்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். 21 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னலுக்கான முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்று விடுக்கப்பட்டது. இலங்கை சூழவுள்ள வளிமண்டலவியல் உருவாக்கியுள்ள வளிமண்டல தளம்பநிலை காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் மக்கள் எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கலை பண்பாடு, எமது நிலம் சார்ந்த தனித்துவமான சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பெறும் வகையில் இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் இன்றைய நிலைமைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய நிலையில் தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு முழு அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்பகுதி சிங்கள மக்களின் 69 லட்சம் வாக்குகளால் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதாக கோட்டபாய பலமுறை பெருமையாக தெரிவித்தார். இதுவே 69 லட்சம் மக்களும் இன்று ஒன்று திரண்டு அவர் வேண்டாம், கோட்டபாய வீட்டுக்கு போ என்று பகிரங்கமாக போராட்டம் செய்யும் நிலையில் தமிழ் மக்களாகிய நாம் இந்த ஜனாதிபதியை எப்போதுமே ஏற்கவில்லை என்பதை கருத்தில் எடுத்து தென்பகுதி மக்களின் போராட்டத்தை அவதானிக்க வேண்டும். எம்மை பொறுத்தவரை கோட்டபாய ராஜபக்சவை மாற்றிவிட்டு சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக நியமிப்பதாலோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக நியமித்தாலோ பெயரும் முகமும் மட்டுமே மாறும். அவர்களின் அடிமனதில் உள்ள இனவாதம், பௌத்த மேலாண்மை சிந்தனை மாறாது. எனவே தமிழ் மக்கள் எமது உரிமை, சுதந்திரம், எமது கலை பண்பாடு, எமது நிலம் சார்ந்து தனித்துவமான சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பெறும் வகையில் இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அரசை காப்பாற்றவோ எதிர்க்கட்சிகளை காப்பாற்றவோ பங்களிப்புகளை வழங்காமல் நாம அரசியல் பணிகளை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் இளைஞர்களும் பகடைக்காய்களாக மாறாமல் இலங்கையில் நடக்கும் இந்த செயல்களை அவதானித்து பார்வையாளராக இருப்பதே நல்லது. அதேவேளை அரசுக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டங்களில் தமிழ் மக்கள் செய்வதும் தவறில்லை. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து சர்வதேசத்திடம் அழுத்தம் கொடுத்து எமக்கான உரிமையை பெற்றெடுக்கக்கூடியதான ராஜதந்திர செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கடினமான காலத்தில் இலங்கை மக்களோடு கனேடியர்கள் உள்ளனர் என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சீரழிந்து வரும் பொருளாதார நிலை மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை குறித்து ஆழ்ந்த கவலை அடைவதாக தெரிவித்தார். இலங்கை மக்களிடம் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் உரிமைக்கு அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடரும் போராட்டங்களின் விளைவாக கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கான பயண எச்சரிக்கைகளை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை நாற்காலியில் இருந்து எழுந்து சிறைக்கு செல்லுமாறு தான் கூறுவதாக பிரபல சிங்கள நடிகை தீபானி டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு காலி முகத்திடலுக்கு அருகில் இடம்பெற்ற கட்சி சார்பற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அதில் கலந்து கொண்டு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் விரைவாக இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ජනාධිපති අගමැති මැති ඇමතිවරු ඔය පුටුවේ තවත් ඉන්න කිසිම අයිතියක් නැහැ. බහින්න පුටුවෙන් බැහැලා යන්න හිරගෙදරට. අපේ දේවල් හොරා කාලා අපි පාරට වැටිලා ඉන්නේ. අපි පෝලිං වල ඉන්නවා. අපි ගෑස් පෝලිං අපිට කන්න නැහැ. අපි අපිට යන්න පහසුකම් නැහැ. ඕගොල්ලන්ට ඒව දැනෙන්නේ නැහැ. තව දුරටත් කිසිම සදාචාර සම්පන්න නැහැ ওই පුටුවේ ඉන්න. සියලු ජනතාවක් එකතු වෙලා කියනවා යන්න පළ ගෝටා කියන්නේ. ඉතින් හැබැයි ගෝටා පළ අපිට පුළුවන් පාලනය කරන්න. ජනතාවට පුළුවන්. අපි ජනතාවාදී පාලනයක් ගේමු. මුන්ව එලවමු. මුන්ව හිරකට යවමු. අපේ දේවල් අපි ගමු. මුන්ව හිරකට යවමු. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை பேச்சுவார்த்தைக்கு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை இடம்பெறும். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 41 பேருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது குறித்து யோசனை முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோரின் கட்சிகள் உட்பட 11 கட்சிகளின் உறுப்பினர்களும் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களே இடைக்கால நிர்வாக யோசனையை முன்வைத்தனர். முன்னதாக இந்த யோசனையை ஜனாதிபதி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசனையின்படி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட அமைச்சரவை விலக வேண்டும் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம் என கருதப்பட்டது. எனினும் அரசியல் சூழ்நிலை மாற்றத்தின் கீழ் தற்போது இதற்கான சந்திப்புக்கு ஜனாதிபதி இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையுடன் இணைந்து குறைந்த வருமானம் பெறும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு தலா 5,000 பெறுமதியான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகளை 16 இலங்கை அரசியல் கட்சிகள் மூலம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெளிநாட்டு உறவுகளின் தலைவர் கிறிஸ் பல்தாஸ் ஆகியோரின் பங்கு பெற்றவுடன் நேற்று தெஹிபலை கல்கிசை மாநகர சபை வளாகத்தில் முதலாவது நிகழ்வு இடம்பெற்றது. இந்த இக்கட்டான காலங்களில் இலங்கை மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் நன்கொடையாக வழங்க முன்வந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றி தெரிவித்து நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்திருந்தார். பொதுமக்களால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கோ தனியொரு அரசியல் கட்சிக்கோ ஆளும் கட்சிக்கோ எதிரானது அல்ல. நாட்டில் நடைமுறையில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்புக்கும் எதிராகவே அவர்கள் போராடுகின்றார்கள். வெளிவகார அமைச்சர் GL பீரிஸ் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடம் தெரிவித்துள்ளார். தற்போது நாடு பொருளாதார நெருக்கடிக்கு மாத்திரமன்றி அரசியல் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வாரம் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்த வெளிவகார அமைச்சர் GL பீரிஸ் நாட்டின் நிலவரம் தொடர்பில் எடுத்து கூறினார். தற்போது நாட்டு மக்கள் முகம் கொடுத்திருக்கும் மிக மோசமான நெருக்கடிகள் மற்றும் மின் விநியோக தடை, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கான பற்றாக்குறை ஆகியவற்றின் காரணமாக அந்நெருக்கடிகள் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அரசாங்கம் இதனை அறிந்திருப்பதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைத்த அமைச்சர் GL பீரிஸ் மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதன் காரணமாக பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டிருக்கும் எதிர்மறையான விளைவுகள் மக்களின் துன்பத்தை மேலும் அதிகப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். அத்தோடு மக்களால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அந்த ஆற்றாமையின் விளைவு எனவும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையினால் அவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜதந்திரிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வரில் 80 தொடக்கம் 85% அடிப்படைவாதிகளாகவோ அல்லது அரசியல் ரீதியில் வலுவூட்டப்பட்டவர்களாகவோ இல்லை எனவும் குறிப்பிட்டார். அது மாத்திரமன்றி இலங்கை அரசியலமைப்பின் 14வது சரத்தின் பிரகாரம் ஒன்று கூடுதல் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் ஆகிய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான பொதுமக்களின் உரிமை என்பது இலங்கையில் இயங்கு நிலையில் ஜனநாயகம் உள்ளது என்பதற்கான ஒரு குறிகாட்டி என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களுக்காக மத்திய வங்கியின் ஆளுநர், நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று எனது தலைமையில் பொசிங்டன் செல்ல தயாராக உள்ளதாக நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த குழு எதிர்வரும் 18ஆம் தேதி இவ்வாறு பொசிங்டன் நோக்கி பயணமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கை பங்குரோத் அடைந்துள்ள நிலையில் கட்டாரில் உள்ள முன்னணி நிதி நிறுவனத்தின் நிதி இயக்குநராக நாமல் செயற்படுவதாக தெரிய வந்துள்ளது. கட்டாரின் முன்னணி நிறுவனம் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச முக்கிய பதவியில் செயற்படுவதாக லங்கா நியூஸ் ஆதாரங்களுடன் வெளியிட்டது. இலங்கை நிதி ரீதியாக பங்குரோத் அடைந்துள்ள நிலையில் கட்டாரில் நிதியுதவி மற்றும் ஆலோசனை சேவைகளில் முன்னணி பங்காளியான ALBG எனப்படும் நிதி நிறுவனத்தின் நிதி பணிப்பாளராக நாமல் ராஜபக்ச செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பங்குரோத் நிலைமைக்கு செல்ல காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஆதாரம் என தெரிவிக்கப்படுகின்றது. ALBG நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் நாமல் ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மகிந்த ராஜபக்ச தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருந்ததாகவும் எனினும் 2 அமைச்சர்கள் தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 4ஆம் தேதி அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்வதற்கு முன்னர் பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் தனது முடிவை அறிவித்தார். அப்போது ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் பிரசன்ன ரணதுங்க உட்பட சிலர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதை அடுத்து பிரதமர் தனது பதவி முடிவை மாற்றிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் பதவியில் இருந்து விலகினால் தானும் அரசியலில் இருந்து விலகப் போவதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து பிரதமர் பதவி விலகும் முடிவை மாற்றிக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் பிரதமரை தவிர இனி அனைவரும் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பெருந்திரளான மக்கள் தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் அரசாங்கம் பல்வேறு வகையிலும் திணறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அண்மையில் பிரதமர் மகிந்தவை தவிர ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவின் பின்னர் வெற்றி பெற்றது. 342 உறுப்பினர்களை கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 174 உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அமெரிக்க சதி என இம்ரான்கான் அரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அமர்வின் தலைவராக இருந்த அயாஸ் சாதிக் வாக்கெடுப்பு முடிவை அறிவித்தார். இதன் மூலம் பாகிஸ்தான் பிரதமர் பதவியில் இருந்து இம்ரான்கான் நீக்கப்பட்டுள்ளார். அமர்வை ஒத்திவைப்பதற்கு முன் புதிய பிரதமருக்கான வேட்பு மனுக்கள் நேற்று மதியம் 2 மணிக்குள் சமர்ப்பிக்கப்படலாம் எனவும் பிற்பகல் 3 மணிக்குள் ஆய்வு செய்யப்படும் எனவும் சாதிக் தெரிவித்தார். திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பாராளுமன்றம் மீண்டும் கூடும் எனவும் அப்போது புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு முடிவை அறிவித்த பின்னர் பிரதமர் பதவிக்கான கூட்டு எதிர்க்கட்சியின் வேட்பாளராக இருக்கும் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்றிய போது புதிய ஆட்சியானது பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடாது என உறுதியளித்தார். கடந்த கால கசப்புகளுக்கு நான் திரும்பி செல்ல விரும்பவில்லை. அவற்றை மறந்து முன்னேற விரும்புகின்றோம். நாங்கள் பழிவாங்கவோ அநீதி இழைக்கவோ மாட்டோம். காரணமின்றி மக்களை சிறைக்கு அனுப்ப மாட்டோம். சட்டமும் நீதியும் மட்டுமே நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார்.